ஹாட்ஸ்பாட் இந்த படம்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, அப்பா அம்மா பயந்தாங்க, ஒரு மாதிரி திட்டினாங்க. அப்பாலாம் நீ தப்பாக ஏதோ பண்ணுறியோ நினைச்சு. அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது, அது நான் எதிர்பார்த்தது தான் வச்சுக்கோங்களேன். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாட்ஸ்பாட் 1ல ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சின்ன லாக் இருந்ததோ, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததோன்னு ஒரு சில கருத்துக்கள். ஆரம்பிக்கலாமா? ஹாட்ஸ்பாட் 2ல அது இருக்காது. எந்த கதையிலையுமே அந்த ஒரு ஸ்லோ எமோஷனல் ஜோன் இருக்காது. ஒரு த்ரில்லர் ஃபீல்ல தான் கிரியேட் பண்ணும். ஹாட்ஸ்பாட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆச்சோ அதெல்லாம் ஹாட்ஸ்பாட் 2லையும் கிரியேட் ஆகும். அதை விட அதிகமாகவும். அதில் 4 கதை இருந்தது, இதில் 4, 5, 6 அப்படின்றது நீங்கள். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் பிரதர் கூட இருக்க போகுது. வணக்கம் அண்ணா. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பர், நான் நல்லா இருக்கேன். சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். சேம். ரொம்ப ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். ஐடியாலஜியே வேற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஒன்று காமிக்கிறாங்க, ஆனால் படத்தில் வேற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்த நிறைய டைரக்டர்களில் ஒரு டைரக்டர் நீங்களும் தான் அண்ணா. நிறைய இன்ஸ்பயர் ஆகிறோம். இந்த மாதிரியும் நம்ம ஸ்டோரி பண்ணலாம் அப்படிங்கிறதுல நிறைய ஐடியாலஜி வந்து தோணுது. இப்படி போயிட்டு இருக்கேன் லைஃப்லாம். சூப்பராக போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆல் குட். உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. ஹாட்ஸ்பாட் 1 நல்லபடியாக ரிலீஸ் ஆகிட்டு மக்கள்கிட்ட ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி கொடுத்துருச்சு. ஹாட்ஸ்பாட் 2 எனக்கு என்ன டவுட்னா, பொதுவாக ஒரு படம் எடுத்துட்டு பார்ட் 2க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு மினிமம் ஒரு 2 இயர் 3 இயர் எடுத்துப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சிங்கம்லேருந்து இந்தியன்லேருந்து எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஹாட்ஸ்பாட் 1 ரிலீஸ் ஆகி ஒரு 4 months அந்த மாதிரி தான் ஆகுது. அடுத்த 4 monthsல பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டீங்க. இவ்வளோ ஃபாஸ்ட் எதனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, முதல்ல ஹாட்ஸ்பாட் 1 வந்து 8 கதைகளாக தான் இருந்தது. ஒரு ஒரு ஃபேமஸ் ஓடிடிக்கு அது ஒரு சீரீஸாக 8 எபிசோட்ஸாக தான் பண்ணுறது இருந்தது. அதுக்கப்புறம் அது நடக்கலை. ஸோ 4 கதையாக 1 பண்ணோம். ஸோ பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்றதுனால நான் ஆக்சுவலி முடிச்சுட்டு உடனே வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறதா இருந்தது. அதில் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது அப்படின்றதுனால அது கொஞ்சம் டேட் புஷ் ஆகிருக்கு. அது நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, டைம் இருக்குது அப்படின்றதுனால சரி ஓகே, நம்மகிட்ட தான் இன்னும் கதைகளும் இருக்குது பார்ட் 2க்கு அப்படின்றதுனால ஸோ பார்ட் 2 டப்புன்னு பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் ஃபீல் பண்ணதுனால ஸோ உடனே பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேம் ஃபீல்டில் தான் எதிர்பார்க்கலாம். ஹாட்ஸ்பாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஹாட்ஸ்பாட் 2, அதே மாதிரி 4 ஸ்டோரிஸ், ஆந்தாலஜி கனெக்ட் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். ஆந்தாலஜி தான். அதில் 4 கதை இருந்தது, இதில் 4, 5, 6 அப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வித்தியாசமான கதைகளாக இருக்கும். 1ல் வந்து என்னெல்லாம் பேசணுமோ 2ல் அதே மாதிரி வேறு வித்தியாசமான விஷயங்களை வேறு வேறு ஃப்ளேவரில் ஜாலியாக, ஹார்டிட்டிங்காக, எமோஷ்னலாக, குவக்கையாக அந்த மாதிரி பேசியிருக்கோம். இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஸ்டோரி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ஸ்டோரியை கன்வைன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட அதை ஷூட் பண்ணி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ட்ராவல் இருக்கும். அது ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுனால ஹாட்ஸ்பாட் 2 அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த 2 ட்ராவல் பற்றி கொஞ்சம் ஷேர். 1 வந்து எனக்கு கஷ்டமாக இல்லை, ஏன்னா நான் யார் ஷேம்ஃபிலி 1, 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அதான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட யார் ஷேம்ஃபிலி 3 பண்ணலான்னும் போது யோசிச்ச ஐடியாஸ் தான் இந்த ஐடியாஸ்லாம். ஸோ ஒவ்வொரு கதையுமே யார் ஷேம்ஃபிலி 3யோட ஐடியாவாக யோசிச்சது தான். ஸோ அப்போ நிறைய ஐடியாஸ் இருந்தபோது சரி ஓகே சேர்த்தே ஒரு கதையாக பண்ணிடலான்ட்டு 4 கதையை யோசித்தோம். அப்புறம் ஓடிடிக்கு போகும்போது அது 8ஆக மாறிச்சு. ஸோ அது அந்த 8 கதை அது நடக்கலை அந்த ஓடிடியில் அப்படின்னும் போது சரி ஓகே, அப்போ நாமளே இதை ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். சுரேஷ் அண்ணான்னு ஒருத்தர், ஸோ பெங்களூரில் இருக்கார், ரொம்ப வருஷமாக ஐ நோ ஹிம். ஸோ அவருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் என் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸில் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் பாலமணி மார்பன்னு ஒருத்தர் உள்ளே வந்தார். ஸோ இவங்க 2 பேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ அவங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால கஷ்டமாக இல்லை, அது ஈஸியாக நடந்துருச்சு. ஸோ அதோட சக்ஸஸ்னால இப்போது பார்ட் 2வும் அவங்க தான் பண்ணுறாங்க. விஷ்ணு விஷால் இஸ் ப்ரெசென்டிங் தி ஃபிலிம். ஸோ எப்படி வந்தாங்க விஷ்ணு விஷால்? அவர் பார்ட் 1 பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசணுன்னு பேசினார், கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ அடுத்து என்ன அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பார்ட் 2 பண்ணுறோன்ற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணும்போது சரி கதை கேட்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஃபுல் கதை ஒரு 1 hour 15 minutes நரேட் பண்ணேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். இன்ஃபேக்ட் அதில் கடைசி கதை வந்து ஒரு சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இட் இஸ் எ போல்டு ஃபிலிம். சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணுறதுக்கு
அது ஒரு போல்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அவருக்கு இல்லை இது நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கதை கேட்டு முடிச்சுட்டு அவருக்கு எல்லா கதையுமே சூப்பராக என்ஜாய் பண்ணார். கடைசி கதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு திஸ் இஸ் மை ஃபேவரட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பித்தார். சூப்பர் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கே நான் அதை எதிர்பார்க்கல. ஸோ அப்படி தான் கேட்டு உடனே நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3 இது வந்து ரியலைசிங்காக இருக்கும். 4வது வந்து அதுவும் ரியலைசிங் தான். ஆனால் ஹார்ட் ஹிட்டிங் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இருக்கும். அது பிளான் இருந்தது இல்லையானா இந்த பேட்டர்னில் தான் போகுது அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. ஆமாம், அந்த கடைசி கதை கண்டிப்பாக பயங்கர எமோஷ்னலாக தான் ட்ரீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி எனக்கு அந்த ஹாட்ஸ்பாட் 1 கொஞ்சம் நம்ம பேசிட்டு அப்புறமேட்டு ஹாட்ஸ்பாட் 2 ஒன்று போகிறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, ஆண்கள் தாலி கட்டுறது, பெண்கள் வாழ்கிற லைஃப் ஆண்கள் வாழ்ந்தா அது ஜஸ்ட் ஒரு கனவு தான். ஆனால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த படம் அந்த ஹாட்ஸ்பாட் 1 அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கும்போது நான் அந்த விஜய் கேரக்டராக ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அது வேற ஒரு யூனிவர்ஸ் அடியே படம் மாதிரி ஒரு வேறு யூனிவர்ஸில் அந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு மேல் டாமினேஷன் வேர்ல்டு அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தேவும். அது ஒரு அது எப்படி யோசிச்சிங்க நீங்கள்? அது ஒரு ஆண் யோசிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா பாருங்க. இல்லை, ஜென்ரலாகவே இந்த மாதிரி உடச்சி யோசிக்கிறது தான். அது அப்படி தான் ஜென்ரலாகவே யோசிப்போம். டீம்லேயும் எல்லாரும் அப்படி தான் யோசிப்போம். அந்த மாதிரி தான் பேசுவோன்றதுனால அது நேச்சுரலாக அப்படி தோணுன ஒரு தாட்டு தான். ஏன் இப்படி தான் இருக்கணும், அது எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் அப்போ என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ நான் யோசித்தேன், இது எப்படி நான் இப்போ ஒரு பொண்ணாக இருந்திருந்தா இப்போ நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த என்னோட வீட்டில் எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட், நான் எப்போ நினச்சேனோ என்ன வேணால் பண்ணுவேன். நான் வேற ஒருத்தவங்களோட வீட்டில் போய் இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது ஒரு புது வீடாக தான் இருக்கும்ல. ஸோ நேச்சுரலி எனக்கு ஆரம்பத்தில் இங்கே இருந்த ஃப்ரீடம் எனக்கு அங்கே இருக்காது, கம்ஃபர்ட் அங்கே இருக்காது. அப்போது அது புதுசாக இருக்கும்ல. அது ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் இருந்துக்கிட்டு இருக்கு, பசங்களுக்கு அது இல்லை. இதை பற்றி ஏன் யாருமே பேசல? இப்போ பயங்கரமாக ஃபெமினிசம் பேசுகிற ஆட்கள் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசலையே. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து தனி கொடுத்தனம் போகிறாங்க, லிவனில் இருக்காங்கன்றதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பிரதானமாக ஒரு கல்ச்சராக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் வீட்டுக்கு போகணுன்றது தான் கல்ச்சராக இருக்குது. அது இன்னும் மாறல, அதை யாரும் பேசல. ஸோ சரி, ஓகே, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சது. எனக்கு எங்கே குத்துச்சு அப்படின்னா, என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் கெரியர், ஆம்பளை புள்ளைய அடக்கொடுக்குமா வீட்டில் இரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அது கேட்டதுக்கப்புறம் ஆமாம்ல, எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்களை இப்படி தானே சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு நடக்கும்போது தானே அது வருது அப்படிங்கிற அந்த ஒரு ஹிட்டிங் கரெக்டாகவே வந்து நீங்கள் கன்வே பண்ணது எனக்கு கன்வே ஆச்சு. அதனால அந்த இது ஒன்று கேட்டேன். அந்த அண்ணன் தங்கச்சி லவ் மேட்டர், அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் ஓப்பன் எண்டிங்காக முடிச்சிட்டிங்க. அவங்க செத்துருக்கலாம், இல்லைனா சொசைட்டி என்ன பேசிட்டு போகிறாங்கிற மாதிரி வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் எண்டிங்காக தெரிஞ்சது எனக்கு அந்த கோல்டன் ரூல் அப்படிங்கிறதுல. அது ஆக்சுவல் உங்களோட எண்டிங் ஏதாவது வச்சுருந்தீங்களா நீங்கள்? அதுக்கு யூடியூப்ல இருக்கு, அந்த டெலிட்டட் கிளைமாக்ஸ்னு யூடியூப்ல இருக்கும். அந்த எண்டில் இருந்து தான் கதையே ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஒரு ரிலிஜன்ல வந்து மாமா பொண்ணு வந்து கட்டிக்கிற முறை, ஒரு ரிலிஜன்ல மாமா பொண்ணு வந்து தங்கச்சி முறை, ஒரு ரிலிஜன்ல ஒரு குரூப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இதுல எது சரி எது தப்புன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ அப்போ எல்லாமே நம்ம உருவாக்கி இருக்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் சரின்ட்டு நம்ம தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்த நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். இன்னொரு குரூப்ல பண்ணிக்க கூடாதுன்றதையும் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணதான் போது இதுல எது சரி எது தப்பு அப்படின்றத கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் பண்ண கதை தான். 3வதுல வந்து எனக்கு எங்கே இதுனா, அந்த அம்மா வந்து ரூமில் படுத்திருப்பாங்கல்ல, அந்த பையன் பார்த்ததுக்கப்புறம் அந்த பைக் அந்த ரோட்டில் வந்து 2 பேர் பேசிப்பாங்க, உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி. அங்கேயுமே ரியலைஸ் ஆயிடுச்சு, ஆமாம்ல, அவங்கள ஒரு பெண்ணாக இருந்த அது தப்பாக தான் புரிஞ்சிருக்கிறார் அவர். ஆனால் பெண்ணாக இருந்தாலுமே அவங்களுக்கான எமோஷன், அவங்களுக்கான நீட்ஸ் வந்து அவங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நினைப்பாங்க. ஸோ அந்த ஐடியாலஜியுமே வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏதாவது இன்ஸ்பயர் இருக்காங்கண்ணா அதுக்கு ஏதாவது? நம்மளே அப்படி தானே இருந்தோம். காலேஜ் படிக்கும்போது ஒரு பாயிண்ட்லலாம் நம்ம லவ் பண்ணும்போது வேற கடல்லாம் போடுவோம். அதுவே அந்த பொண்ணு பண்ணுறத நம்மளால ஏற்றுக்க முடியாது. அங்கே இப்போ அது இல்லை, பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்ல அப்படி தான் இருந்திருப்போம்ல. ஸோ நாம இருந்தது, நாம பார்த்தது, நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் வச்சு வந்த தாட்டு தான். லாஸ்ட் ஒன், பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் சினிமா. அது ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங். ஃபியூச்சரில் நான் ஒரு கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தைகள் வந்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஒரு கரெக்டான இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் இருந்தது. ஸோ சூப்பர்ண்ணா. எனக்கு இப்போ இந்த ஒரு பியூட்டிஃபுல் படம் வருதுல்ல, ஹாட்ஸ்பாட்டுங்கிற ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு
இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு ஒரு தேவையா, இந்த மாதிரி ஒரு படம் தேவையா, ஏன் இந்த மாதிரி ஒரு மோசமாக நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க, எல்லாருமே வந்து தூண்டி விடுறீங்களா, நீங்கள் தப்பான ஒரு பாதையில் எடுத்துகிட்டு போகிறீங்களாங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து வந்துச்சு. ப்ரெஸ் மீட்லேயுமே நிறைய பேர் உங்களுக்கு கேட்டாங்க, காரசாரமான கான்வர்சேஷன்ஸ் போச்சு. அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு? அது அவங்க கோவப்படுறத தப்புன்னு சொல்ல முடியாது. நேச்சுரலி அத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கோவம், என்ன இது ட்ரெய்லர் அப்படின்ட்டு. ஏன்னா படம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது நியாயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் யார் ஷேம்ஃபுல்லி 1, 2 பண்ணியிருந்தேன். ஸோ படம் அதுலயுமே 1ல ட்ரெய்லர் பார்த்துட்டு பிரச்சனை வந்தது. 2லயும் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் தப்பா நினைச்சாங்க. ஆனா படம் பார்த்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி அந்த ஃபில்ம் மேக்கர் தான் இதையும் பண்ணியிருக்கான் அப்படின்னும்போது, அது அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் அது தெரியல. வெறுமனே ட்ரெய்லர் பார்த்துட்டு கோவப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களே நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது நான் எதிர்பார்த்தது தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நெறைய பேர் கண்டிப்பா யார் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து, ஏன்னா யார் ஷேம்ஃபுல்லி 2க்கு பெருசா நெகட்டிவ் இது வரல ட்ரெய்லருக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண வந்தவங்களுக்கு என்னன்னா, அங்க ஏற்கனவே நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார் ஷேம்ஃபுல்லி 1 போய் பாருங்க அப்படின்னோன, 1ஓட வியூஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு திட்ட வந்தவங்களும் கமெண்ட்ஸை பார்த்துட்டு சரி ஓகே படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதுக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் கிட்டத்தட்ட 50-50 இருந்தது. 50% வந்து இல்லை கரெக்டாக தான் பண்ணுவார், 50% பயங்கரமாக திட்டி போனாங்க. ப்ரெஸ்ஸில் யார் ஷேம்ஃபுல்லி 1, 2 பார்க்காம இருந்திருக்கலாம் அவங்க. ஸோ அதனால அவங்களோட கோவத்தை நான் தப்பு சொல்லலை, அது எதிர்பார்த்தது தான். எனக்கு விக்னேஷ் கார்த்திக் பிரதரோட அந்த ஜேர்னி இருக்குல்ல, யூஸ்வலாக எந்த ஒரு பையனுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கணும்னு நினைக்க மாட்டான். ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் ஒரு மேலே வந்து மேல் கொஞ்சம் உட்கார வச்சு, ஆமாம் இங்கே மேல் தப்பாக தான் இருக்குது, ஃபீமேல் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர், மேக்ஸிமம் நான் வந்து எல்லாரையுமே வந்து சொல்லலை, நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் அதிகமாக பெண்களுக்கு போட்டுற விதமாக, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக படம் எடுக்கிறதுக்கான ரீசன் இல்லை அப்படி நான் நினச்சி பண்ணவில்லை. இப்போ திட்டம் 2 பார்த்தீங்கன்னா அது பெண்களுக்கு சப்போர்ட்லாம் இல்லை. அப்போ எனக்கு தோணுன ஒரு கதை, நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து ஒரு பொண்ணு வந்து பையனா மாறியிருக்கா அப்படின்ற ஒரு ஃபாரின்ல ஒரு பொண்ணு, அந்த வீடியோ நான் பார்க்குறேன். அந்த 3 நிமிஷம் வீடியோ முடியும் போது 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்ற ஒரு ஃபோட்டோ, 1 வருஷத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு பையனா மாதிரி இப்படி இருக்கான், பொண்ணாவும் அவன் ரொம்ப அழகாக இருக்கா, பையனா மாதிரி இந்த பையன் டோட்டலாக வர மாதிரி இருக்கான், அந்த பையனும் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கான். எனக்கு அது பயங்கர ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இதை வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி பண்ணுற கதைகள் எல்லாமே அப்பப்போ எனக்கு தோன்ற கதை. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணணும், ஆண்களை இது பண்ணி அப்படி இன்டென்ஷனே கிடையாது. இப்போ பார்ட் 2ல கதைகள் இருக்கும். அது வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கதையா இல்லை ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கதையான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் இதில் இன்னொரு சைடும் லைட்டாக பேசியிருப்போம். ஸோ இது ஓகே நம்ம பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், இப்போ பசங்களுக்கு சப்போர்ட் அப்படி கிடையாது. அது ஒரு ஐடியா தோணும் போது அந்த ஐடியாவுக்கு எது சரி அப்படின்றத வச்சு போகிறது தான். ஸோ அந்த இன்டென்ஷன் இப்படி தான் பண்ணணும்லாம் யோசிக்கல. ஜென்ரலாகவே நமக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி ஐடியா இருக்கும்ல, நான் ஆணாதிக்கவாதி கிடையாது. ஸோ அதனால நேச்சுரலி அதோட வெளிப்பாடு நிறைய இடங்கள்ல வரும்னு நினைக்கிறேன். யுவர் ஷேம்ஃபுல்லி 1, 2 அப்புறம் ஹாட்ஸ்பாட், இந்த படம்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்தக்காரங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஆஃப்டர் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? யார் ஷேம்ஃபுல்லி 2 ட்ரெய்லர் பார்த்துட்டு வீட்டில் அப்பா அம்மா பயந்தாங்க, ஒரு மாதிரி திட்டினாங்க. அதுக்கப்புறம் படம் காமிச்சேன், பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. அப்பாலாம் ஹக் பண்ணி நீ தப்பாக ஏதோ பண்ணுறியோ நினச்சிட்டேன்டா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுல, ஓகே நம்ம ஒரு அடல்ட்டு காமெடின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மீனிங் டயலாக்ல அபத்தமாக ஒரு படம் பண்ண போகிறது கிடையாதுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா படத்துக்குமே திட்டம் 2 அப்பா ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் லேப்டாப்பில் லாக்டவுன் அப்போது ஒரு மாதிரி ஒரு ஃபைனல் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் இல்லைடா நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி நல்ல வேலை பார்க்க வச்சேன். ஸோ பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நல்லா இருக்குடா, இது புரியுமா மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு புரியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு ரிலீஸ் அப்போ அவர் இல்லை, அவர் ஹி பாஸ்ட் அவே. ஸோ அதனால் அப்போது ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அதுக்கப்புறம் அடியே ப்ரெடாமினன்ட்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு 30% மிக்ஸ்டாகவும் இருந்தது. ஹாட்ஸ்பாட் எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு ஃபேவரட் ஹாட்ஸ்பாட். உங்களோட பேபின்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படியா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜென்ரலாக எல்லா படமே நம்ம பேபி தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஹாட்ஸ்பாட் 2 பேபி 3 அப்படின்னு நினைக்கிறேன். திட்டம் 2 அடியே ஹாட்ஸ்பாட், இது 4வது படம். ஹாட்ஸ்பாட் 2 அப்படிங்கிறது 4வது படம். இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் 2ல யாரையாவது கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சா, இது ஓகே இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா உங்களோட ஃப்ரீடம், உங்களோட அந்த ஃபுல் ஐடியாலஜியை
மேக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? இல்லை கன்வின்ஸ்னா ஏதாவது ஒன்று ஒரு சில பாயிண்ட், ஒரு சில டயலாக்ஸ், இல்லை ஒரு சில சீன்ஸ் இது மாற்றி வைக்கலாமே, இது வேற மாதிரி தப்பாக போயிருமே அப்படிங்கிற மாதிரி ஆக்டர் சைடு, ப்ரொடியூசர் சைடு ஏதாவது ஒன்று சேஞ்சு? ஏன் ப்ரொடியூசர் சைடில் சில கருத்துக்கள் இருந்தது. நான் ஆனால் அதான் இல்லை இது கரெக்டாக இருக்கும் ஒர்க் ஆகும்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆக்சுவலி கதை கேட்டவங்க எல்லாருமே உடனே ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஆகாது அந்த சோனுலேயே இல்லை. அவங்க கேட்ட இந்த கதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன். அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக அந்த கன்வின்சிங் ஜோன் இல்லை. ஏன் டைரக்ஷன் டீமை தான் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவனுங்க வெறும் குறைய மட்டும் தான் சொல்லுவானுங்க. ஆமாம், நல்லா இருக்குன்றது சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் அவ்வளோதான் இருக்கும்ல. ஸோ இது சரியில்லை அது சரிண்டே அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கடா, பாசிட்டிவாக சொல்லிட்டு சொல்லுங்களேடா, வெறும் நெகட்டிவ் மட்டும் தான். அது ஓகே, நல்ல விஷயம் தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவ்ஸ் சொன்னால் தான் நம்ம திருத்திக்க முடியும். ஆமாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய இதுவாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு படம் ஒன்று கொடுக்க போகிறோம். நல்ல படம் தான் நம்ம எடுத்திருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அதை மக்களுக்கு கரெக்டான வகையில் சேர மாட்டேங்குது. நிறைய படங்கள் இன்னைக்கு நல்ல கதைகள், நல்ல படங்கள் மக்களுக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக ரீச் ஆகாமல் இருக்குது. அந்த கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் தேவைப்படுது இங்கே, இல்லைங்களா? சரி, அது நெகட்டிவ் ப்ரொமோஷன் பண்ணணுன்ட்டு பண்ணல. இப்போது அந்த ட்ரெய்லர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை அதான் இப்போ யோர் ஷேம்ஃபுல்லியோட ஃபேமிலி தான் இது. இப்போ யோர் ஷேம்ஃபுல்லி 1, 2 பண்ணியிருந்தேன். 3 பண்ணணும்னு நினச்சேன். 3 3, 4, 5, 6 அதுதான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னும் போது ஓகே. ஸோ அதே ஸ்டைல் ஆஃப் ப்ரொமோஷன் இதுக்கு இருக்கலாம். அண்ட் இந்த கதைக்கும் அது கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி குவாக்கியான கதைகள் தான், ஒரு மாதிரி போல்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோன்னும் போது அந்த ட்ரெய்லர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பண்ணது தான். அதை தாண்டி சின்ன படங்கள் நம்ம பண்ணும்போது அது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. அதில் ஒன்று இப்போ எக்ஸாம்பிள் அட்டகத்தி ரொம்ப சின்ன படம். அதை வந்து ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அட்டகத்தி ஒரு சின்ன ப்ரொடியூசர் சும்மா ஜென்ரலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரீச் உடனே கிடச்சிருக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு ஜேர்னியை ஃபேஸ் பண்ணி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்து அது ரீச் ஆகிருக்கலாம். ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடியே அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அது காரணம் ஸ்டுடியோ கிரீன் பண்ண ப்ரொமோஷன். அவங்க அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு சின்ன படத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புது ப்ரொடியூசர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம சைடில் ப்ரொடியூசர் சைட்லேருந்து தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ நாம் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலாக தேவைப்படுது. அது என்ன வேணா இருக்கலாம். அது எண்ட் ஆஃப் தி டே அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். நீ லாரியில் கொண்டு போய் சைக்கிளில் நல்ல விதமாக டெலிவரி பண்ணால் போதும். ஆமாம், ஃப்ளைட்டில் போகும்போது ரத்தம் வர்றது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எண்டில் அங்கே போய் ரீச் ஆகணும், அவ்வளோதான். சொல்ல வந்தது கரெக்டாக கன்வே ஆச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு ஆமாம். எனக்கு இப்போது நீங்கள் இந்த யுவர் ஷேம்ஃபுல்லி 2 இருக்குல்ல, அதில் அதிகமான கெட்ட வார்த்தைகள் இருக்கும். கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உபயோகிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், கெட்ட வார்த்தைகள். அது கெட்ட வார்த்தைன்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் உலகம் கெட்ட வார்த்தையை மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. கெட்ட வார்த்தை இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, ஒரு தியேட்டர்னு வரும்போது, ஒரு ஓடிடின்னு வரும்போது ஒரு சென்சார் அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு இருக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கா? நம்ம சொல்ல வர்றதை ஓப்பனாக சொல்ல முடியல, கொஞ்சம் இன்டைரக்டாக. கெட்ட வார்த்தைக்காக பிரச்சனை இல்லை. இப்போ நான் கெட்ட வார்த்தை வச்சு ஒரு சீன் இருக்குது, அந்த கெட்ட வார்த்தையை மியூட் பண்ணுறாங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை இருந்தால் தான் அது கன்வே ஆகும்னு கிடையாது. அவன் கோவத்தில் அவன் என்னமோ பேசுகிறான், மியூட் பண்ணும்போதே கெட்ட வார்த்தை பேசுகிறான்றது ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. கண்டென்ட்டுக்கு அவங்க அப்ஜெக்ட் பண்ணும்போது தான் அது அந்த ஃப்ரீடமை கில் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா சென்சார்ன்றது ஒரு போர்டு, குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் நிறைய பேருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருந்து இது சரி அப்படின்னு தோணினாலுமே அங்கே ஒரு சில பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க அதை ப்ரொசீட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அவங்க அப்ஜெக்ட் பண்ணுற ஆட்களோட மைண்ட் செட் வந்து டோட்டலாக வேறையா இருக்கலாம். இப்போது ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டை சட்டையர் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை. அதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. இங்கே நம்ம கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தையே கில் பண்ணுற அளவுக்கு அவங்க சைடில் இருக்கும். அதே மாதிரி ரிலிஜன் ஒரு சின்னதாக கூட இப்போ பிகேன்ற ஒரு படம் இருக்குல்ல, பிகேலாம் இப்போ ரிலீஸ் ஆகுமானே எனக்கு தெரியல இப்போ இருக்கிற சினாரியோவில். ஏன்னா அதான் அந்த குரூப்பில் அப்ஜெக்ட் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து சில க்ரைட்டீரியா இருக்குது, இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு போல்டு ஃபிலிமே பண்ண முடியாது. நாம் ஒன்றும் தப்பாக ஒன்று சொல்ல போகிறது கிடையாது. ஜென்ரலாக இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது, நம்ம இன்னொரு மைண்ட் செட்டில் கொஸ்டின் பண்ணும்போது அதுக்கு அவங்க அளவே பண்ணாத போது நமக்கு அப்போ என்ன தோணும், சரி இப்போலாம் கதை யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா போல்டாக ஏதாவது யோசிச்சா
ஐயோ இது சென்சாரில் பிரச்சனை வந்துடும். அப்போ நம்ம கடைசியாக என்ன தோணும், யூஸ்வலாக ஒரு ஹீரோ வில்லன் பழி வாங்குற கதை கமர்ஷியலாக இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும்ல. அப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டரோட க்ரியேட்டிவிட்டியே கில் பண்ணுறீங்களா? வித்தியாசமான ஒரு போல்டாக ஒரு விஷயத்த பேச வரதே நீங்கள் கில் பண்ணுறீங்களா? ஸோ இப்படி போச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து பெருசா யோசிக்க தெரியல. ஆமாம், ஒரு விஷயத்தை என்ன யோசிக்கிறதுனே தெரியாது அஸ் எ கிரியேட்டருக்கு. கொஸ்டின் பண்ணுற மாதிரி படங்களே வராது. கரெக்ட். ஸோ அது ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை. எனக்கு இப்போ நீங்கள் யுவர் ஷேம்ஃபுல்லி 1ல் வந்து அந்த ரேப் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சைல்டு அபியூஸ் சைல்டு ரேப்பை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பீங்க. அங்கேருந்து இப்போ ஹாட்ஸ்பாட் அது அந்த ட்ராவல் வரைக்குமே அந்த ரேப்க்கு அகைன்ஸ்டாக லைக் அந்த தண்டனைகள் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது, அடுத்து நடக்காது அப்படிங்கிறத நிறைய படங்கள் இப்போ இப்போ யுவர் ஷேம்ஃபுல்லி மட்டும் இல்லை, நிறைய படங்கள் அதை சொல்கிறாங்க. ஆனாலுமே அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து அந்த டாக்டர் ரேப் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் என்னதான் நம்ம படங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும், சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை பார்க்கும்போது அஸ் அ கிரியேட்டரா என்ன தோணும் உங்களுக்கு? நாம படங்கள்ல சொல்றோம், ஆனா அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. தண்டனைகள் இன்னும் கடுமையாக ஆகல. ஸோ அது எப்போ அதெல்லாம் அப்படி மாறுதோ அப்போதான் அது இன்னும் கம்மியாகும். சரி, அது இது ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஜென்ரலாக வந்து தண்டனை கடுமையாயிட்டா ரேப் குறைஞ்சுன்றது கிடையாது. நாம் வந்து வளர்க்குற விதத்துல இருந்து அது அங்கேருந்து மாறணுன்றது தான் பொதுவான கருத்து. அது சரியும் கூட. ஆனால் அது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இப்போது ஒரு குழந்தைய வளர்க்குற விதத்துலேருந்து நம்ம அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னா அது அது எந்த அளவுக்கு சாத்தியம் எப்படின்றது தெரில. ஆனால் அதுதான் சரி. ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி பாசிபிள் அண்ட் அது எவ்வளோ ஒரு டைம் எடுக்கும்ன்றதெல்லாம் தெரியல. அப்படின்னும் போது இமீடியட்டாக இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் இது பண்ணணும் போது நான் சொல்லி தண்டனைகள் இப்போ ஒரு தண்டனை இப்போது நம்ம ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து போனால் 1000 ரூபா ஃபைனு அப்படின்னா நம்ம போகிறதுக்கும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போய் மாட்டினா 1,00,000 ஃபைன்னா எத்தனை பேர் போக மாட்டாங்கன்னு இருக்குல்ல. இப்போ நான் இப்போ ஒரு பப்ல இருந்து நான் கிளம்புறேன், என் வீடு இன்னொரு 5 கிலோமீட்டரு, மாட்டினா என்ன 2,000 ரூபாய் ஃபைனா, சரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாட்டாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சி போவேன். இதே 1,00,000 ஃபைன்னா ஐயோ வேணாம் நம்ம ஒரு கால் டிரைவரை கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன்ல. ஸோ அங்கே ஒரு தண்டனை கடுமையாக இருக்கிறதுனால என்னோட மைண்ட் செட் மாறுதில்ல. ஸோ நேச்சுரலி தான் இப்போ தண்டனை கடுமையாக இருக்குது அப்படின்னா பாதி இந்த ரேப்ஸ் வந்து ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனில் இந்த மாதிரி தான் நடக்குது. பட் அப்போ என்னதான் போதையில் இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் காலையில் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் நமக்கு அப்போ பேசும்போது என்ன பேசுகிறோன்றது நமக்கு சம்டைம்ஸ் தெரியும். நம்ம அது ஆல்கஹாலை வந்து ஒரு 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 கருவியாக வச்சுக்கிட்டு நம்ம மனசில் இருக்கிறத நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டேயோ நிறைய வாட்டி பேசுவோம். அப்படி இருக்கும்போது இந்த ரேப் அந்த மாதிரி ஆல்கஹால் அபியூஸ்னால நடக்கும்போது என்னதான் அது அந்த போதையில் நடக்குது அப்படின்னு இருந்தாலுமே இவ்வளோ ஐயோ நம்ம ரேப் பண்ணிட்டோம்னா நாளைக்கே நம்மளை வந்து கொன்றுவானுங்க அப்படின்னா என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு தாட்டுக்கும் இல்லைனா ஒரு ஒரு இப்போ இருக்கிற ப்ராசஸில் இருக்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால தான் தண்டனை கடுமையானால் அதை பார்த்து ஒரு பயம் வரும். இல்லை இது நான் பண்ணால் கண்டிப்பாக ப்ரூட்டலாக ஐ வில் பி கில்ட் அப்படின்னா நேச்சுரலி எனக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆகும்ல. இப்போ அந்த பயம் தேவைப்படுதுன்னு தோணுது. தட் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் சொல்யூஷன். தி எக்ஸாக்ட் சொல்யூஷன் இஸ் ஆக்சுவலி அதான் அந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதுலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்கிறோன்றது தான் கரெக்ட். பட் அதுக்குன்னு நம்ம இன்னும் இது வரைக்கும் வளர்ந்துருக்கிற நிறைய ஆமாம் ரொம்ப இதுக்கப்புறம் இருக்கிற பீரியடை நம்ம அப்படியே விட்டுட்டு போனோம்னா இப்போ நான் பேசுறதுனால ஒன்று ரூல் மாறி போகிறது கிடையாது. நம்ம ஓகே இதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை நம்ம ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ விக்னேஷ் கார்த்திக் மாதிரியான ஒரு கிரியேட்டருக்கு அவரோட ஐடியாலஜியை வந்து கொண்டு போகிறது இப்போ இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு மசாலா கமர்ஷியல் 10 ஒரு 5 ஃபைட்டு ஸ்லோ மோஷன் ஒரு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் ஒரு சாங் இந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் இதுதான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு தான் அதிகமாக ரெஸ்பான்ஸ் இருக்குது, வசூல் எல்லாமே ஃபேம் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு லைக் நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வரோம் நல்ல விதமாக சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த கிரியேட்டர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்களா? இல்லை இப்போ ஆஃப்டர் லாக்டவுன் அது நிறைய மாறி இருக்கு. நீங்கள் சொல்கிற அந்த யூஸ்வல் மாஸ் கமர்ஷியல் மசாலா படங்களை ரசிக்கிறது லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சதவீதமாக இருந்தது. ஆஃப்டர் லாக்டவுன் அவங்க ஓடிடியில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் மகாராஜா இப்போது ஒரு யூஸ்வல் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டு தமிழ் சினிமாவில் மகாராஜா தான் சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது மகாராஜா தான் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கோயிங் ஃபார்வர்ட்ல. ஸோ அது மாறிட்டு தான் இருக்கு. அது நல்ல விஷயம் தான். அது ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய மாறுச்சுன்னா
இன்னும் சூப்பரா. முன்னாடி அப்படிதான் இருந்தது தமிழ் சினிமா. முன்னாடி வந்து விசு சாரோட படங்கள்லாம் தியேட்டர்ல பயங்கரமா ஓடும். அது மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கிடையாது. பாலச்சந்தர் சார் ஃபிலிம்ஸ். அதெல்லாம் அவ்வளோ ஓடும். அது எந்த பாயிண்ட்ல அது மாறுச்சுன்னு தெரியல. மாறி அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ அகைன் இட் இஸ் சேஞ்சிங். அகைன் இப்போ விசு சார் மாதிரி படங்கள் தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஓடும்னு தெரியல. பட் மகாராஜா மாதிரி படங்கள் ஓடுறதே ஒரு நல்ல விஷயம் தான் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ உங்களோட அந்த ஒரு ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள பெரிய ஹீரோக்களை வர வைக்கிறதுங்கிறது பாசிபிளா? உங்களுக்கே தோணல இந்த கேரக்டர் பெரிய ஹீரோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட். அதான் இப்போ மகாராஜா வந்து விஜய் சேதுபதி சார் பண்ணது சூப்பரான ஒரு விஷயம். அது அவருக்கு அந்த டைரக்டர் மேல இருந்த ட்ரஸ்ட். விஜய் சேதுபதி சார் பெரிய ஹீரோ தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அந்த கதையை நம்பி பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது அது இட் இஸ் பாசிபிள். இப்போ நான் ஆஃப்டர் ஹாட்ஸ்பாட் ஒரு ஹீரோ வச்சு தான் பண்றேன். விஷ்ணு செல் பெரிய ஆஃப்டர் ஹாட்ஸ்பாட் வந்து விஷ்ணு விஷால் பிரசன்ட் பண்றாரு. 2க்கு அப்புறம் இன்னொரு பெரிய வேற ஒரு படம் பண்றேன். அது ஒரு ஹீரோ வச்சு தான் பண்றேன். சூப்பர். அதுவுமே எத்தனை ஹீரோஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியல. அது அந்த ஹீரோக்கு இருக்கிற சென்சிபிலிட்டினால அவர் வந்து இல்லை இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை நடிக்கணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வராருல்ல. ஸோ அந்த சென்சிபிலிட்டி இருந்ததுன்னா அது பாசிபிள். அதுதான் இப்போ ஹீரோக்கான கதைகள் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும்னா அது ஒரு ஸ்டார் வர்ஷிப் படமா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கதை தான் ஹீரோ, அந்த கதையில அந்த ஹீரோ வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்டா இருக்கணும். அது மாறிட்டு தான் இருக்கு இப்போ. அண்ட் இன்னும் போக போக வருஷங்கள்ல இன்னும் சூப்பரா மாறும்னு எதிர்பார்க்குறேன். முதல் கனவே நான் ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன். ஒரு லவ் இருக்கக்கூடிய ஒரு லவ் டீப் சென்டிமெண்ட், ஒரு ஃபீலிங்ஸ் அழுகு நிறைய இருக்கிற ஒரு இது. அந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கா ஃபியூச்சர்ல? ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் போகலாம், இல்லை ஒரு ஆக்ஷன் போகலாம், இல்லை ஒரு ட்ராமா. அடுத்த கதை அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஹாட்ஸ்பாட்டுக்கு அப்புறம் வர்றது பயங்கர ஒரு சக்கட்ட காதல் அந்த மாதிரி எதிர்பார்க்கல இல்லையா? சூப்பர் அண்ணா. ஸோ என்ன எதிர்பார்த்து ஹாட்ஸ்பாட் 2க்கு வரலாம்? ஹாட்ஸ்பாட் 1 ஒரு மாதிரி எதிர்பார்த்து உள்ள போனோம், ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா வெளியில வந்தோம். ஹாட்ஸ்பாட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிரியேட் ஆச்சோ அதெல்லாம் ஹாட்ஸ்பாட் 2லையும் கிரியேட் ஆகும். அதை விட அதிகமாகவும் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். பட் ஹாட்ஸ்பாட் 1ல கடைசி கதை வந்து பயங்கர எமோஷனலாக இருந்தது, ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு கடைசி கதை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருந்ததோ, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததோன்னு ஒரு சில கருத்துக்கள் இருந்தது. ஹாட்ஸ்பாட் 2ல அது இருக்காது. அது எந்த கதையிலையுமே அந்த ஒரு ஸ்லோ எமோஷ்னல் ஜோன் இருக்காது. கடைசி கதை இஸ் அ வெரி ஹார்ட் ஹிட்டிங் கண்டென்ட் தான். பட் அதையும் நம்ம ஒரு த்ரில்லர் ஃபீல்டில் தான் ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக இருக்கும். ஃபன்னு, நிறைய காமெடி, நிறைய டேக் அவேஸ், யோசிக்கிற விஷயங்கள், டிபேட்டு, கான்ட்ரவர்சிஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கு. இல்லை எதிர்பார்க்க ஹாட்ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் இருக்கிறாங்களே, ப்ரொடியூசர் வந்து தக்காளி சட்னியில் ஒரு சீன் வருவார். அந்த இந்த சிசிடிவி மாற்றி வச்சிட்டாங்கிறத சொல்கிறதுக்காக வருவார். அது அதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்லை அது என்ன மேட்டர்னா முதல்ல வந்து ஹாட்ஸ்பாட் வந்து 4 தனித்தனி கதைகளாக தான் இருந்தது. சில்லுக்கர் எப்படி பார்த்துருப்பீங்களா? ஒரு கதை ஆரம்பிக்க முடியும், இன்னொரு கதை. ஸோ அந்த மாதிரி 4 தனித்தனி கதைகளாக தான் இருந்தது. அப்படி தான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆந்தாலஜிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நிறைய ஆந்தாலஜி ரிலீஸ் ஆகி எல்லாமே டிசாஸ்டர் ஆனதுனால ஆந்தாலஜி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓடிடி வந்து ஆந்தாலஜி வாங்குறது இல்லைன்ற மாதிரி இருந்தது அப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இது ஆந்தாலஜியாக இருக்கு, அப்போ இதை ஒரு படமாக மாற்றணும்னா இதை ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இது ரிலீஸ்க்கு 1 மாதம் முன்னாடி எழுதின கண்டென்ட் தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு. ஸோ கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி நான் எழுதி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் நரேட் பண்ண வரான், ஒரு ப்ரொடியூசருக்கு. அங்கேருந்து கனெக்ட்லாம் வச்சு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, யார் பண்ணலாம் அப்படின்னும் போது முதல்ல ஆப்ஷன்ஸ் யோசித்தோம், வேறு யாரோலாம் யோசித்தோம். அதுக்கப்புறம் சரி உடனே நம்ம ஷூட் பண்ணோம், 1 வீக்கில் ஷூட் பண்ணி ஆகணும், ஏன்னா 30 நாளில் ரிலீஸு அப்படின்னும் போது உடனே ஷூட் பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே அப்போ நான் நடிச்சிடுறேன் டைரக்டராக. ப்ரொடியூசராக உண்மையாகவே படத்தோட ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர். ஆமாம். ஸோ அவருக்கு ஒயிட்லாம் போட்டு தான் நடிக்க வச்சுருப்போம். ஒரு நாளில் ஷூட் பண்ணுது அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்டர் வந்து ஒரு நாளில் ஷூட் பண்ணி மொத்தமாகவே ஒரே நாள் தான், ஒரு நாளில் முடிச்சு எடிட்லாம் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குற கதையில் அதே ப்ரொடியூசர் வந்திருப்பார்ல, அப்போ இந்த ஐடியாவே இல்லை. ஸோ அதனால அவர் சும்மா ஒரு குட்டி ரோலாக வந்திருப்பார். ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அதுலேயும் இருக்காரு. ஆனால் அதில் பார்த்தா எங்கே இருப்பார், அதில் அந்த ஒயிட்லாம் இருக்காது. ஸோ அதனால சரி கண்டுபிடிக்க மாட்டாங்க ரெண்டு. அதில் நானுமே வருவேனே இந்த ரியாலிட்டி ஷோ லாஸ்ட்ல நீங்க குடிச்சிட்டு வருவீங்க. அடுத்த கொஸ்டின் அதான் வச்சிருந்தேன். அதுவும் அதே மாதிரி தான். முன்னாடி அந்த ஐடியா இல்லைன்னும் போது சரி வேற யாராவது நடிக்கிறதுக்கு நாம நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சது. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அது திரும்ப ரீஎடிட்லாம் பண்ணி மாத்துறது பெரிய பஞ்சாயத்துட்டாங்க. சரி ஓகே விட்டுரும். கேட்டா அதுக்கு ஒரு காரணம் நாங்களா யோசிச்சு சரி இந்த டைரக்டர் வந்து இந்த ஷோவை பார்க்கும்போது அவருக்கு ஃபீல் ஆகி அப்படிதான் இந்த கதையை அவருக்கு தோணி இருக்கு
அப்படி சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பர். உங்களோட ஆக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க க்ரூம் ஆகுறது எப்படி? உங்களோட ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள வர்றது எப்படி? அவங்களுக்கு நீங்க நரேட் பண்றது எப்படி? அவங்க மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராசஸ் ஹோல் அந்த ஹாட்ஸ்பாட்டே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆதித்யா, நம்ம அவங்க கௌரி அவங்களை எடுத்துக்கலாம். அப்படியே லைன் பை லைன் வந்துடலாம். எனக்கு கலையரசன் கேரக்டர் ரொம்ப அவரோட டெலிவரி, ஆக்டிங் டெலிவரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை உங்களோட அந்த ஆக்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒருத்தரோட யூனிக். அவங்களுக்கு ஜென்ரலாக என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு கதை நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கதை பிடிச்சிருச்சு அப்படின்னும் போது அவங்க உள்ள வராங்க. நான் வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு சில பேர் வந்து சீன் டயலாக் சொல்லுவாங்க, நீங்கள் நடிங்க அப்படின்றவாங்க. உங்களுக்கு நடிக்க சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. ஒரு சில பேர் வந்து சீனை சொல்லிட்டு அவங்கள நடிங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஜென்ரலாக நான் எழுதும் போதே வந்து மாடுலேஷனோட தான் எழுதுவேன். ஸோ எனக்கு ஒரு டைலாக் எழுதும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேய் சொல்கிறேன்ல அப்படின்ற இந்த பாஸோட எனக்கு என்ன இருக்கணுமோ எனக்கு எழுதும் போதே தெரியும். ஸோ அதனால் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்குன்னா அந்த முக்கியமான சீன்ஸ் வந்து முன்னாடி நான் ரீட் பண்ணுறேன். ஷூட்க்கு முன்னாடி வந்து இப்போ நாளைக்கு இந்த முக்கியமான சீன் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக அந்த சீனை ப்ராப்பராக நான் நடிச்சு காமிச்சு ரீட் பண்ணி காமிச்சிருவேன். காமிச்சிட்டு இப்படி தான் இருக்குது அவங்கள ரெஹஸ் பண்ண சொல்லிடுவேன். நைட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனை ஃபுல்லாக டயலாகோட மாடுலேஷனோட வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிடுவேன். ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நாள் வரும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுல என்ன மீட்டரில் எனக்கு வேணுமோ, இப்போ அழுகிறதுனா அதான் கதறியும் அழுகலாம், வெறுமனே டெட் ரியாக்ஷனோட கண்ணில் தண்ணி வர்றதும் அழுகதான். அது என்ன மீட்டரில் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அவங்கள அதை அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்ணி பண்ணுறது. கலையரசனுக்குலாம் அந்த கிளைமாக்ஸில் ரிஹர்சல் அந்த ரியாலிட்டி ஷோவில் அந்த லென்த்தி டயலாக் இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடினாலே வாய்ஸ் நோட் அனுப்பியாச்சு. ஸோ அவர் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் டயலாகு சிங்கிள் ஷாட் பேஸ்டர். க்ரௌடில் வந்து கிளாப்ஸ் கையெல்லாம் தட்டாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ப்ரோ, ஆனால் நம்ம வேறு ஆங்கிள்ஸ் போக போகிறோம்ட்டு நம்ம ஒரு 3-4 ஆங்கிள்ஸ் எடுத்தோம். ஸோ அடுத்த ஒரு ஷோ கான்ட்ரவர்சி ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் எடுத்திருக்கேன். கான்ட்ரவர்சி ஷோ வித் கார்த்திக், விக்னேஷ் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து கான்ட்ரவர்சி டைரக்டரா இல்லை கன்ஃபியூஷன் டைரக்டரா இல்லைனா ஹைப் கிரியேட் பண்ணுற ஒரு டைரக்டரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் தான் சொல்லணும். ஏன்னா நான் யாருன்றது நான் என்ன பண்ணுவோம் பண்ணுறேன். ஸோ அது பேர் கொடுக்க வேண்டியது மக்கள் தான், அது நீங்கள் தான். பட் அதை தாண்டி அதான் ஹாட்ஸ்பாட் தான் கான்ட்ரவர்ஷியல், யார் ஷேம்ஃபுல்லி தான் கான்ட்ரவர்ஷியல். திட்டமிரண்டு கான்ட்ரவர்ஷியல் கிடையாது, அடியவும் கான்ட்ரவர்ஷியல் கிடையாது. அப்போ எப்படி அதை கான்ட்ரவர்ஷியல் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, இவரோட படமா சரி ஓகே ஏதாவது ஒன்று இடக்கு முடக்க ஒன்று என்ன சொல்கிறது கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அது மேபி அது ஒரு டச். இப்போ பார்த்திபன் சார் படம்னா இப்படி தான் இருக்கும், அதில் ஒரு குசும்பு இருக்கும்ல. பாக்யராஜ் சார் படத்தில் ஒரு இது இருக்கும், பாலச்சந்தர் சார் படத்தில் ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ மேபி அது எனக்குள்ள இருக்கிறது அது ஒரு சில இடங்கள்ல வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.